பருவமழை காரணமாக புதுச்சேரியில் உள்ள ஆறுகள், படுகை அணைகள், வாய்க்கால்களில் பொதுமக்கள் குளிக்க தடை. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. புதுவை அரசு மாவட்ட ஆட்சியரகம் புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பு மற்றும் அறவே ஒழிப்பது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், காவல்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் இம்மாதம் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அதிகாரிகளையும் கேட்டறிந்தார். மேலும் ஒவ்வொரு துறையும் தாங்கள் இம்மாதம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியரிடம் தெரிவித்தனர். மத்திய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சக உதவியுடன் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி பிப்டிக் நிறுவனம் சார்பில் 2 நாள் சர்வதேச விற்போர் வாங்குவோர் சந்திப்பு தனியார் உணவகத்தில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சந்திப்பை துவக்கி வைத்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட உள்ள வாக்காளர் பதிவு அலுவலர்கள், உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள், துணை வட்டாட்சியர்கள் மற்றும் பிற தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கலந்தாய்வு கூட்டத்தில் நடைபெற்றது. நமது மக்கள் கழகம் கட்சியின் துணைத் தலைவராக வில்லியனூர் கொம்யூன் முன்னாள் ஆணையர் சீதாராமன் நியமனம். இதைத் தொடர்ந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சந்தித்து சீதாராமன் வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் கடந்த 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பொது இடத்தில் மது அருந்தியதாக 47 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. மேலும் 64 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது இடத்தில் மது அருந்துவது பொதுமக்களுக்கு தொல்லை தந்தால் புகார் அளிக்க 112 என்ற இலவச எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் செலவிடப்பட வேண்டிய சிறப்பு கூறு நிதி இதுவரை 30% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும், எனவே மீதமுள்ள நிதியை விரைந்து முழுமையாக செலவிடுவதற்காக தகுந்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுவை கருவடிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்றும், இதேபோல் அசோக் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நவம்பர் 4ஆம் தேதி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை அசோக் நகர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் தட்டாஞ்சாவடி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் 6ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது.